இந்த டைம் ஒயிட் போர்ட் அனிமேஷனில் என்னோட ஐடியாஸை ஷேர் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்று தரப்போகிறேன். ஸோ ஒயிட் போர்டில் சொல்லி தராமல் அதுக்கு பதிலாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ரியல் டைமில் ரெக்கார்ட் செய்து காட்டலான்னு இருக்கேன். ஏற்கனவே இதே மாதிரி 60 நிமிஷத்தில் தொழில் முனைவராக ஆகலாம்னு ஒரு டெக் ப்ரெசென்ட் பண்ணேன். அதில் எப்படி ஒரு லோ கண்டென்ட் புக்கை தயார் செய்து அமேசானில் விற்று உங்கள் தொழிலில் உடனே தொடங்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். இந்த டைம் ஆண்டர்பிரினர்ஷிப் சீரீஸில் ஒரு புது விஷயத்தை கற்று தரப்போகிறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. உங்களில் நிறைய பேர் ஆண்டர்பிரினர் ஆகணும், சொந்தமாக ஒரு தொழில் வைத்து பெரிய தொழில் முனைவராக ஆகணும்னு பல கனவுகள் வைத்து கொண்டிருப்பீங்க. பிரச்சனை எங்கே இருக்குன்னா எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் இருக்கும். ஆண்டர்பிரினராக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு சர்வீஸை சொந்தமாக வச்சுருக்கணும்ல. நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்பீங்க, ஆனால் போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத காரணத்தினால உங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை தொடங்காமல் இருந்திருப்பீங்க. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு பிளான் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, ஆனால் அதை முழுமையாக தயாரிப்பதற்கான இன்வென்ட்ரி வாங்குறதுக்கு கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி எந்த தரங்களும் இல்லாமல் உடனே நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் வெறும் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தயார் செய்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஆண்டர்பிரினர் கிடையாது. ஏன் அது டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கக்கூடாதா என்ன? இப்போ இந்த உலகமே சோஷியல் மீடியா பக்கம் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த மார்க்கெட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, நீங்கள் என்ன டிஜிட்டல் ப்ராடக்ட்டை தயாரிக்க போகிறீங்க, அதை எப்படி தயாரிக்கணும், எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற மார்க்கெட் பிளேஸ்க்கு கொண்டு சென்று ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், அதை எப்படி விற்று பணம் சம்பாதிப்பது என்று ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக ஒரு டெமோவை காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முழுமையாக ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு இந்த சேனல் உதவும்னு கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தானே இல்லை, டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்றாலும் ஆண்டர்பிரினர் தானே சொன்னேன்ல. முதல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எப்படி தயாரிக்கலாம்னு சொல்கிறேன். லைக் போஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா இமேஜஸ், பிளானர், ப்ரொமோஷன்ஸ், ப்ராஷர்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், இது எல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனைனா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரியாமலே நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் டெவலப்பராக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் வேலை பார்க்கலாம், ஆனால் பேசிவ் இன்கம்க்கு உங்களோட ஸ்கில்லை வேர்ட்பிரஸ் டெம்ப்ளேட்டாக கிரியேட் செய்து ஆன்லைனில் விற்க ஆரம்பிக்கலாம். இப்படி தான் ஒரு ப்ராடக்ட்டோ. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். எந்த நேரமும் மொபைலில் ஏதாவது ஃபோட்டோ ஆப் வைத்து உங்கள் ஃபோட்டோவே டிசைனாக ஃபில்டர் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த திறமையை போஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இமேஜஸ் போன்றவற்றை உருவாக்கி செல் பண்ணலாம். இவ்வளவு ஏங்க நம்ம சேனலில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னு ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பேன். அது எல்லாம் ஒரு 5 to 10 minutes கிட்ட தான் இருக்கும். இப்போ அதையே 1 hour 2 hours மல்டிபிள் அஃபர்மேஷன்ஸ் ஆடியோவாக கிரியேட் செய்து அதை ஒரு ஆடியோ பேக்கேஜாக கூட விற்கலாம். பாட்டம் லைன் இதுதான். பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டா நல்ல வழியில் நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த டெமோ செஷனில் சோஷியல் மீடியா இமேஜஸை எப்படி உருவாக்குது என்று சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா இமேஜஸ்னா என்ன, ஏன் இந்த டெமோக்கு இதை சூஸ் செய்தேன்னு சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முன்னாடி காலத்தில் ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும், லைக் டாக்டர்ஸ், லாயர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி அண்ட் பாப்புலாரிட்டி வைத்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் இருப்பதனால அவங்க பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுவதற்கு சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி பிராண்டிங் செய்தாகணும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு எல்லோருமே இப்போ ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்து அவங்களோட ஒர்க்கை ப்ரொமோட் பண்ணுவதற்காக தொடர்ந்து ஏதாவது போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து குவாலிட்டியான ஃபோட்டோ கண்டென்ட்ஸை போட்டால் ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க. ஃபாலோவர்ஸை கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். லைக் இன்னொரு ஆண்டர்பிரினர் தன்னோட ப்ராடக்ட்டை விற்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், லாயர்ஸ் போன்ற சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம். இவங்களை யாராவது ஒருவரை சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஆடியன்ஸ் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிறாங்க என்ற ஒரு சின்ன ரிசர்ச் செய்து அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெமோவில் நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை டார்கெட் பண்ணுவோம். நிறைய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி செல்லர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்காங்க. அவங்களோட பேஜ் தினமும் ப்ரொமோட் பண்ணதுக்காக ஏதாவது இமேஜ் தேவைப்படும்ல, அந்த இமேஜை தான் எப்படி கிரியேட் பண்ணுவதுன்னு இப்போ தான் சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண டார்கெட் ஆடியன்ஸ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ரைட்? அவங்களோட பேஜஸில் என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க? டிசைனாக நிறைய வெரைட்டியில் வீடோட பிளான், ஸ்ட்ரக்சர் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. நம்ம பண்ண வேண்டியது இதுதான். ஒரு வீடோட இமேஜஸை எடுத்து அதுக்கு மேலே அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கோட்ஸை போட போகிறோம். தட்ஸ் இட். இவ்வளவு தானே இது? இதில் காசு சம்பாதிக்க முடியுமான்னு டவுட் வரலாம். பட் வெயிட், ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. லெட் மீ ஷோ த டெமோ. முதல்ல இந்த சோஷியல் மீடியா இமேஜஸை கிரியேட் பண்ணதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் தேவைப்படாது. இன்டர்நெட் அண்ட் லேப்டாப் இருந்தால் போதும். ஃப்ரீயாகவே உங்களோட டிஜிட்டல் ப்ராடக்ட்டை உருவாக்கிடலாம். ஃபோட்டோஸை எடிட் பண்ணுவதற்கு கேன்வா ஆர் பிக்சல் ஆர்ட் போன்ற வெப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இமேஜஸ்க்கு ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் ப்ரொவைட் பண்ணுற சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய இருக்குது. லைக் அன்ஸ்பிளாஷ், பெக்சல்ஸ், எவ்ரி பிக்சல், இப்படி ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் சர்ச் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் அண்ட் உங்களோட கமர்ஷியல் பர்பஸ்க்காக உபயோகித்துக் கொள்ளலாம். அட் த சேம் டைம் ரொம்ப ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு சைட்டை ஓப்பன் செய்து ரியல் எஸ்டேட்னு டைப் செய்து சர்ச் பண்ணுங்கள். இல்லை பில்டிங்னு போட்டு சர்ச் பண்ணலாம். நான் இந்த அன்ஸ்பிளாஷ் வெப்சைட்டில் ரியல் எஸ்டேட்னு போட்டு சர்ச் செய்து கொள்கிறேன். அதில் சாம்பிளுக்கு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன். இப்போது அதுக்கு மேலே டைப் பண்ணுறதுக்கு நமக்கு கோட்ஸ் தேவைப்படலை. நீங்களே நல்ல கோட் சொல்வராக இருந்தால் நீங்களே உங்களோட பஞ்ச் டைலாக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து போடலாம். இல்லை குட் ரீட்ஸ் இல்லை பிரைனி கோட்ஸ் வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த பிரைனி கோட்ஸ் இப்போ நான் யூஸ் செய்து கொள்கிறேன். இதில் ரியல் எஸ்டேட்னு டைப் பண்ணால் அது சம்மந்தப்பட்ட கோட்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். அதில் பெஸ்ட்டானது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கோட்ஸை எடுத்து தான் அந்த பிக்சர் மேலே போட போகிறோம். கேன்வா, பிக்சலர் போன்ற ஆன்லைன் வெப் ஆப் எடுத்துக்கலாம். இப்போ canva.com போட்டு அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை எடுத்துக்கொள்கிறேன். சைன்இன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அதில் கஸ்டம் சைஸில் 1920 வித் அண்ட் 1080 ஹைட்னு செய்து பிளாங்க் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் நீங்கள் டவுன்லோட் செய்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது கோட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேசிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்களோட கோட்னா அவங்க பேரை போட்டு கிரெடிட் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். டவுன்லோட் பண்ணிட்டா உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி பண்ணுறதுனால பணம் சம்பாதிக்க முடியுமா என்ற கேள்வி வரலாம். ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். இந்த பிக்சரை கிரியேட் பண்ணதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக பொறுமையாக செய்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே தொடர்ச்சியாக செய்தால் ஈஸியாக 1 நிமிஷத்தில் கூட கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி இமேஜஸை ஒரு 365 கிட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, லைக் ஒரு நாளைக்கு ஒரு 10 இமேஜஸ் கிரியேட் பண்ணால் கூட ஈஸியாக ஒரு மந்தில் 300 இமேஜஸை நீங்கள் தயாரிச்சிடலாம். தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களோட ஃபுல் ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். இதை ரியல் எஸ்டேட் இமேஜஸ் பேக் ஃபார் ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ்னு 200 ருபீஸ்க்கோ இல்லை உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ற காசு தான். ஆனால் இந்த பேக் மூலமாக கஷ்டமே இல்லாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாக தன்னோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் ப்ரொமோட் பண்ணதுக்கு கண்டென்ட் வித்தின் செகண்ட் அவங்களுக்கு கிடச்சிடும். அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு டீல் முடித்தா கூட லட்சம் கணக்கில் ப்ராஃபிட் பார்ப்பாங்கள்ல. ஆனால் செலவு பண்ணுறது 200 ரூபாயோ இல்லை 300 ரூபாயோ தான். பட் வருஷம் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் சொல்லி விற்கும் பொழுது அதோட வேல்யூ இன்னும் அதிகமாக பார்க்கப்படும். இதே மாதிரி வேலையை தான் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்களே உங்களோட ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் டவுன் பண்ணும்பொழுது உங்களோட ஃபீட்ஸில் இந்த மாதிரி ஆட்ஸை பார்த்துருக்கலாம். அந்த சாம்பிளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியா இமேஜஸ் பேக்கை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதை மார்க்கெட்டிங் செய்து விற்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் பெறலாம்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பற்றி சொல்ல போகிறதில்ல, அது வேறு டிபார்ட்மெண்ட். அது ரொம்பவே எக்ஸாஸ்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வெபினாரில் இதே மாதிரி கவர் பண்ணலாம். உங்களோட சோஷியல் மீடியா இமேஜஸ் பேக்கை யாராவது வாங்கணும்னு நினச்சா எப்படி அவர்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்து பணம் பெறலாம்னு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டர்பிரனர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு என்று ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது லாங் டேர்மில் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பிகாஸ் உங்கள் சைட்லேயே உங்கள் ப்ராடக்ட்ஸை விற்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை இன்ஸ்டாமோஜோ ஆர் ரேசர் பே போன்ற பேமெண்ட் கேட்வேஸை யூஸ் பண்ணலாம். இதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த சர்வீசஸில் உங்கள் ப்ராடக்ட்டில் போஸ்ட் செய்து மக்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணால் அவங்க அமௌண்ட் பே பண்ண உடனே உங்கள் ப்ராடக்ட்டை டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் அவங்களுக்கு கிடச்சிடும். இது கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் ஆனது. உங்களோட குறுக்கீடு எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க சின்னதாக ஒரு கமிஷன் மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த இன்ஸ்டாமோஜோ அண்ட் ரேசர் பே பற்றியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த சோஷியல் மீடியா இமேஜஸ் பேக்கை விற்று பணம் பெறுவதற்கு உங்களோட காண்டாக்ட் நம்பரை உங்களோட ஆட்ஸ் போஸ்ட்லேயே போட்டுடலாம். மக்கள் கால் பண்ணால் உங்களோட ஜிபே ஒரு பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிவிடுங்க. இந்த இமேஜஸை ஒரு கூகுள் டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க. அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்த உடனே லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். தென் 1 வாரம் இல்லை 2 வாரம் கழித்து கூகுள் டிரைவ் லிங்கை மாற்றிடுங்க. பிகாஸ் அந்த லிங்கை ஷேர் பண்ணால் மற்றவங்களும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும்ல. உங்களோட மார்க்கெட்டிங்கை நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ், ஃபோரம்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ட்விட்டர், லிங்க்டின் இப்படி பல பிளாட்ஃபார்மில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் ஃபேஸ்புக் குரூப்ஸில் அப்படியே கும்பலாக ரியல் எஸ்டேட் ஏஜென்ஸை பிடிச்சிடலாம். சாம்பிளுக்கு 1-2 ஃபோட்டோ காமிச்சிடுங்க. இஃப் தே லைக் இட் தே வில் பர்ச்சேஸ் இட். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பிக்சருக்கு எந்த மொழியும் தேவைப்படாதுல்ல. பிக்சர் மேலே இங்கிலீஷ் கோட்ஸ் போட்டு இருப்பதனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ப்ராஸ்பெக்ட்ஸ்கிட்டையும் டீல் பண்ணலாம். $4 to $5 விற்றாலும் உங்களுக்கு 300 ரூபாய் கிட்ட எடுத்துடலாம். 10 பேர்கிட்ட சேல் பண்ணால் 3000 ருபீஸாக பார்த்துடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது எல்லாமே ஒன் டைம் எஃபர்ட் தான். ஒரு பேக் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தென் லைஃப் லாங் இருக்க போகுது. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்லி ரெவன்யூ மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, என்ன மாதிரி சேல்ஸ் பிச் கொடுக்க போகிறீங்க, ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணால் எப்படி பேசி செல் பண்ணுறீங்க என்பது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சேல்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு வருகிறேன். உங்களோட சேல்ஸ் ஸ்கில்லையும் வளர்த்துக்கிட்டா உங்களோட வருவாயை பெருக்குவதற்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டு என் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கெட் ஸ்டார்டட். உடனே ஒரு இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணி அவர்களுக்கான சோஷியல் மீடியா இமேஜஸ் பேக்கை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபோனில் பிக்கார்ட், ஸ்னாப்சீட் போன்ற ஆப்ஸ் இருந்தாலும் உபயோகிங்க. பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஆரம்பிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தர ஆரம்பிச்சிடும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி entrepreneurship, சேல்ஸ், மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.